சுத்திகரிப்பு ஆலையின் பராமரிப்பு பணிகள் ஒத்திவைப்பு. ஸ்லாங்கூரிலும் கோலாலம்பூரிலும் நீர் விநியோகம் தடைப்படாது. போதைப்பொருள் கடத்தலை தடுக்க சுங்கத்துறைக்கு மேலும் 20 மோப்ப நாய்கள். தாய்லாந்து காருக்கு ரோன் 95 பெட்ரோலை விற்ற எண்ணெய் நிலைய உரிமையாளருக்கு 30,000 ரிங்கெட் அபராதம். சாகும் வரை தூக்கில் போடுங்கள், நீதிபதியிடம் கெஞ்சிய குற்றவாளி. ஃபூஜி மலையை மறைக்க தடுப்பை அமைக்கிறதா ஜப்பான்? தொல்லை தரும் சுற்றுலா பயணிகளால் நேர்ந்த விபரீதம். வணக்கம். சுங்கை ஸ்லாங்கூர் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் ஸ்லாங்கூரில் பல பகுதிகளுக்கு திட்டமிடப்பட்ட தண்ணீர் தடை இருக்காது. ஸ்லாங்கூரிலும் கோலாலம்பூரிலும் திட்டமிடப்பட்ட தண்ணீர் தடை குறித்த அறிவிப்பு கடந்த 3 நாட்களுக்கு முன் ஐர் ஸ்லாங்கூர் செயலியில் வெளியிடப்பட்டது. அதனால் அவ்விரு பகுதிகளிலும் உள்ள நூற்றுக்கணக்கான இடங்களில் நீர் விநியோக தடை ஏற்படும் என கூறப்பட்டது. மே 14ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை 2 நாட்களுக்கு திட்டமிடப்பட்டிருந்த பராமரிப்பு பணிகள் காரணமாக ஸ்லாங்கூரில் பத்தாலிங், கில்லான், ஷா அலாம், கோம்பாக், உலுக்லான், குவாலா ஸ்லாங்கூர் ஆகிய மாவட்டங்களிலும் கோலாலம்பூரில் சில பகுதிகளிலும் நீர் விநியோக தடை ஏற்படும் என கூறப்பட்டது. சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வரும் போதும் அது தொடர்பான அறிவிப்பு இன்று அகற்றப்பட்டுள்ளது. அந்த பராமரிப்பு பணிகள் புதிய தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் பின்னர் அறிவிக்கப்படும் தேதியில் அது நடைபெறும் எனவும் ஐர் ஸ்லாங்கூர் தனது முகநூல் பதிவு வாயிலாக தெரிவித்துள்ளது. மேல் விவரங்களுக்கு பொதுமக்கள் தங்கள் அகப்பக்கத்தை வலம் வரலாம் எனவும் ஐர் ஸ்லாங்கூர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளது. கொரியர் எனப்படும் அஞ்சல் பொட்டலங்களில் வரும் போதைப்பொருள் கடத்தலை துடைத்துழிப்பதற்கு மேலும் 20 மோப்ப நாய்களை சுங்கத்துறை பெறவிருப்பதாக அத்துறையின் துணை இயக்குனர் டத்து சசாலி முகமது தெரிவித்தார். இதற்காக லேப் ரைடர்ஸ் மற்றும் ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய்கள் பெறப்படும். மொத்தம் 1.9 மில்லியன் ரிங்கிட் செலவிலான அந்த வகை நாய்க்குட்டிகள் ஆஸ்திரேலியா, இந்தியா மற்றும் இதர நாடுகளில் இருந்து வாங்கப்படவிருப்பதாக அவர் கூறினார். இவ்வாண்டின் முதல் 3 மாதங்களில் 30 மில்லியன் ரிங்கிட் மதிப்புடைய 843 கிலோ எடையுள்ள பல்வேறு போதைப் பொருட்கள் 139 நடவடிக்கையில் பறிமுதல் செய்யப்பட்டன. இவற்றில் அஞ்சலில் அனுப்பப்பட்ட அனைத்து 73 விழுக்காடு போதைப் பொருள் பொட்டலங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக இன்று கம்போங் ஜீஜானில் சுங்கத்துறையின் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய போது சசாலி முகமது கூறினார். புதிதாக 20 மோப்ப நாய்களை வாங்குவதன் மூலம் சுங்கத்துறையின் மோப்ப நாய்கள் பிரிவின் பலத்தை மேலும் வலுப்படுத்த முடியும் என சசாலி தெரிவித்தார். தற்போது எங்களிடம் 20 மோப்ப நாய்கள் இருக்கின்றன. நாட்டிற்குள் போதைப் பொருள் கடத்தப்படுவதை ஆக்கப்பூர்வமாக தடுப்பதற்கு கூடுதல் மோப்ப நாய்கள் தேவைப்படுவதாக அவர் கூறினார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. வெளிநாட்டு தொழிலாளரிடம் 2,60,000 ரிங்கிட் கொள்ளையிட்டது தொடர்பில் கைது செய்யப்பட்ட 7 போலீஸ்காரர்களில் 5 அலுவலகத்திற்குள் துறைகளுக்கிடையே வேலை மாற்றப்பட்டனர். விசாரணை மேற்கொண்டதை தொடர்ந்து அரசாங்க துணை வழக்கறிஞரின் முடிவுக்கு ஏற்ப இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்து ருஸ்டி முகமது ஈசா தெரிவித்தார். அந்த போலீஸ்காரர்கள் இன்னமும் கடமையில் இருக்கின்றனர். ஆனால் அவர்கள் பரபரப்பான பணியில் இடம்பெற்றிருக்கவில்லை. அரசாங்க தரப்பு துணை வழக்கறிஞரின் முடிவுக்காக நாங்கள் இன்னும் காத்திருக்கிறோம் என அவர் கூறினார். கைதான சந்தேக பேர் வழிகளில் சிலர் சாட்சியாகவும் மற்றும் தலைமறைவாக இருந்து வரும் மற்றொரு சந்தேக நபரை கண்டறிவதற்கு உதவும்படியும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருப்பதாக டத்து ருஸ்டி முகமது ஈசா தெரிவித்தார். இம்மாதம் 7ஆம் தேதி ஜலான் தூன் ரசாக்கில் வீடு ஒன்றில் தங்கியிருந்த வெளிநாட்டைச் சேர்ந்த ஆடவரிடம் 2,60,000 ரிங்கிட் கொள்ளையிட்டதன் தொடர்பில் 5 போலீஸ்காரர்கள் உட்பட 7 தனிப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டனர்.
தாய்லாந்திலிருந்து வந்த கார் ஓட்டுநர் ஒருவருக்கு ரோன் 95 ரக பெட்ரோலை விற்பனை செய்த எண்ணெய் நிலைய உரிமையாளர் ஒருவருக்கு ஸ்லாயாங் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 30,000 ரிங்கிட் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தது. 61 வயது முகமது நசிருடின் அபு ஹசான் எனும் அந்நபர் தமக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவருக்கு அந்த தண்டனை விதிக்கப்பட்டது. அபராதத்தை செலுத்த தவறும் பட்சத்தில் அவர் 6 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த வேளை சம்பந்தப்பட்ட நபர் தமக்கு விதிக்கப்பட்ட அபராதத்தை இன்று செலுத்திவிட்டார். முன்னதாக நெடுஞ்சாலை RNR ஓய்வு பகுதியில் உள்ள எண்ணெய் நிலையம் ஒன்றில் தாய்லாந்து பதிவு எண் கொண்ட கார் ஓட்டுநர் ஒருவர் ரோன் 95 பெட்ரோலை நிரப்பிச் செல்லும் காணொலி ஒன்று கடந்த ஜனவரியில் வைரலானது. ஜனவரி 1ஆம் தேதி காலை மணி 9:16 வாக்கில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் வட மாநிலங்களை நோக்கி செல்லும் பாதையில் RNR ஓய்வு பகுதியில் உள்ள எண்ணெய் நிலையம் ஒன்றில் நிகழ்ந்தது பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது. ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் பன்னீர், ராஜயோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் ராஜயோகாவின் தரமான எள்ளிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய், இவை அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு. போதைப் பொருள் வைத்திருந்ததில் குற்றவாளி என சந்தேகமின்றி நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து தண்டனை விதிப்பதற்கு முன் கடைசியாக என்ன கூற விரும்புகிறீர்கள் என நீதிபதி வினவிய போது சாகும் வரை தூக்கில் போடுங்கள் என குற்றவாளி கெஞ்சினான். மலாக்கா ஆயிருக்கிறோ நீதிமன்றத்தில் 2.7 கிலோ மெத்தாம்பெத்தாமின் போதைப் பொருள் வைத்திருந்ததில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டதை தொடர்ந்து 39 வயதுடைய எங் சான் கியோங் இந்த கோரிக்கையை விடுத்தான். எனினும் தண்டனையை நீதிமன்றம்தான் முடிவு செய்யும் என கூறி 5 நிமிடத்திற்கு பின் தீர்ப்பு வழங்குவதாக கூறி நீதிபதி விசாரணையை ஒத்திவைத்தார். நீதிமன்றம் மீண்டும் கூடிய போது எங் சான் கியோங்கிற்கு கைது செய்யப்பட்ட 2018ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து ஆயுள் கால தண்டனையும் 12 பிரம்படியும் விதிப்பதாக நீதிபதி ஆன்சன் சார்ல்ஸ் தீர்ப்பளித்தார். ஜப்பான் ஃபுஜிகாவா குச்சிகோ நகரத்திலிருந்து அந்நாட்டின் உயரமான பிரசித்தி பெற்ற எழில்மிகுந்த ஃபியூஜி மலையை சுற்றுப்பயணிகள் எளிதாக கண்டு ரசிக்கலாம். அதனால் புகைப்படங்களை எடுத்துக்கொள்ள அங்கு ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான அந்நிய சுற்றுப்பயணிகள் படையெடுப்பது வாடிக்கையாகியுள்ளது. அவ்வாறு அங்கு படையெடுக்கும் சுற்றுப்பயணிகள் உள்ளூர் மக்களின் பாரம்பரியத்திற்கும் சட்ட திட்டங்களுக்கும் மதிப்பளிப்பதில்லை. கண்ட இடங்களில் வாகனங்களை நிறுத்திச் செல்வதோடு வெறுமனே குப்பைகளை வீசி எறிவதால் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான ஃபுஜிகாவா குச்சிகோ தனது அழகை இழந்து அசுத்தமாக காட்சியளிப்பது உள்ளூர் மக்களையும் அதிகாரிகளையும் சினமடையச் செய்துள்ளது. குறிப்பாக அங்கு செல்லும் அந்நிய சுற்றுப்பயணிகள் புகைப்படங்களை எடுக்க அனுமதியின்றி வீடுகள் அல்லது கட்டடங்கள் மீது ஏறி தொந்தரவு தருகின்றனர். அதனை கருத்தில் கொண்டு ஃபுஜிகாவா குச்சிகோ நகரின் முக்கிய புகைப்பட தளத்திலிருந்து ஃபூஜி மலையின் காட்சியை மறைக்கும் வகையில் 2.5 மீட்டர் உயரத்தில் கருப்பு அரண் ஒன்று அமைக்கப்பட உள்ளது. அந்த தடுப்பு அரணின் கட்டுமான பணிகள் அடுத்த வாரம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உள்ளூர் சட்டத்திட்டங்களுக்கு மதிப்பளிக்காத அந்நிய சுற்றுப்பயணிகளுக்கு அது ஒரு சிறந்த பாடம் அமையும் எனவும் கூறப்படுகிறது. மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.